ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய மாலை வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே நிருபங்களை எடுத்திருக்கலாமே, ஏன் அப்போஸ்தலர் நடபடிகளை தெரிந்து கொண்டீர்கள் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் எழலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் வேதத்தில் இல்லை என்றால் என்ன ஆகும்? சுவிசேஷம் இருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுகிறார். அப்போஸ்தலர் லூக்கா எழுதின சுவிசேஷம் கடைசியிலே பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கையில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். பிறகு திடீரென்று ரோமருக்கு எழுதின நிருபம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சித்தத்தினாலே, யார் பவுல், யார் ரோமர், பிறகு கொரிந்தியருக்கு, பிறகு தெசலோனிக்கேருக்கு, பிறகு எபேசியருக்கு, பிறகு பிலிப்பியருக்கு, இவர்களெல்லாம் யார்? ஏன் இந்த பவுல் என்ன எழுதுகிறார்? இவர்களுக்கும் பவுலுக்கும் என்ன சம்பந்தம்? இவர்களெல்லாம் புறஜாதிகள் ஆயிற்று. புறஜாதிகள் இப்படி ரட்சிக்கப்பட்டார்கள். சபை என்றால் என்ன? ஒன்றதுக்கும் பதில் தெரியாது. நமக்கு இப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் படித்திருக்கிறதுனாலே இதனுடைய காரியங்கள் நமக்கு புரிகிறது. ஆனால் ஒருவேளை அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் இல்லாவிட்டால் பவுல் என்பவர் யார் என்று நமக்கு தெரியாது. சரியா? பிறகுதானே மற்றதெல்லாம் புரிந்து கொள்வது. அதனால்தான் சுவிசேஷத்திற்கும் நிருபங்களுக்கும் இடையிலே ஒரு பாலமாக அமைவதுதான் அப்போஸ்தலருடைய நடபடிகள். இது அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்று சொல்வதை விட பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள் என்று அழைத்தால் சிறப்பாக இருக்கும். இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் என்பது லூக்காவினால் கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்ல. பின்னாலே வந்த வேத வல்லுநர்கள் அப்போஸ்தலர்கள் கிரியை செய்ததினாலே இதிலே 4 அப்போஸ்தலர்களை குறித்து மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு, யோவான், பேதுரு, பவுல், 4 அப்போஸ்தலர்கள். அதிலே யாக்கோபை குறித்து மிக குறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானை குறித்து பேதுருனிடத்திலே கொஞ்சமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு அப்போஸ்தலன் முதல் 12 அதிகாரத்தில் மட்டுமே வருகிறார். 13 28 அதிகாரம் வரை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே இதிலே இந்த புத்தகத்திலே ஆவியானவரை குறித்து 50க்கும் அதிகமான முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது ஆவியானவருடைய நடபடிகள் தானே. இப்ப நம்ம ஒரு பகுதியை வாசிக்க போகிறோம். அதிலே எத்தனை முறை பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியாரை கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடுக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடியிருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காரியங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நாம் வாசித்த இந்த பகுதியிலே 3 முறை பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம், பிறகு 4ஆம் வசனம், பிறகு 8ஆம் வசனம். இதிலே முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இதாகவே இது பரிசுத்த ஆவியானவருடைய நடபடிகள் என்று அழைத்தால் கூட தவறு இல்லை என்று நான் கருதுகிறேன். இது யாரால் எழுதப்பட்டது என்று நேரடியாக சொல்லப்படவில்லை.
தெயோப்பிலுவே என்று அழைக்கிறதுனாலே லூக்கா 1 அதிகாரம் கனம் பொருந்திய தெயோப்பிலுவே என்று எழுதுகிறதுனாலே இரண்டையும் ஒரே நபர் எழுதியிருக்க வேண்டும். மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே, இங்கே தெயோப்பிலுவே. ஆகவே 2 புஸ்தகங்களையும் ஒரே எழுத்தாளர் எழுதியிருக்க வேண்டும். லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதினார். ஆகவே அதே தெயோப்பிலுவுக்கு லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தையும் எழுதியிருக்க வேண்டும். லூக்கா 16 இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 16 அதிகாரம் 10 வசனத்திலே நாங்கள் என்று வாசிக்கிறோம். பார்த்தீர்களா? 16 அதிகாரம் 10 வசனத்திலே வருகிறதா? இதெல்லாம் கொஞ்சம் நம்ம முன்னால படிச்சிட்டோம்னா இந்த புத்தகத்தை அறிந்து கொள்வது எளிதா இருக்கும். நாங்கள் நிச்சயித்து கொண்டு 16 அதிகாரம் 10 வசனத்திலே நாங்கள் என்று வருகிறதா? அப்ப எழுத்தாளரும் மற்றவர்களும் சேர்ந்து சொல்லப்படுகிறது. பல்வேறு இடங்களிலே நாங்கள் ஓடினோம், நாங்கள் செயல்பட்டோம். அப்ப 16 அதிகாரத்திலிருந்து நாங்கள் என்று வருகிறதுனாலே ஒருவேளை லூக்கா அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்தில் சேர்ந்து கொண்டதாக கருதலாம். லூக்கா மட்டுமே ஒரே புறஜாதி எழுத்தாளர். வேதத்தினுடைய எழுத்தாளர்கள் ஏறக்குறைய எல்லாருமே யூதர்கள் தான். லூக்கா தவிர, லூக்கா ஒரு புறஜாதி கிரேக்கன், அவர் ஒரு மருத்துவர். 2 தீமோத்தேயுவிலே பவுல் எழுதும்போது எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஒருவேளை லூக்கா மருத்துவராய் இருக்கிறதுனாலே பவுலுக்கு அதிக உதவியாக இருந்திருப்பார். பவுல் நிறைய அடிகள், காயங்கள், கட்டுகள், அந்த நேரத்தில் எல்லாம் ஒருவேளை லூக்கா அவருக்கு காயங்களை கட்டி அவருக்கு மருத்துவ உதவி செய்திருக்கலாம். பவுலுக்கு கண்ணில பிரச்சனை இருக்கிறதாக நாம் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே அறிந்து கொள்ளலாம். அந்த சந்தர்ப்பங்களிலே லூக்கா அவருக்கு உதவி செய்திருக்கலாம். அது மாத்திரமல்ல, பவுல் சிரசேதம் செய்யும் முறை லூக்கா மாத்திரம் அவரோடு கூட இருந்திருக்கிறார். லூக்காவுடைய முடிவு என்ன என்று நமக்கு தெரியாது. ஆனால் மிக கிரமமாக சிரத்தை எடுத்து ஒரு அருமையான ஒரு சுவிசேஷத்தை எழுதினது மட்டுமல்ல, அதனுடைய தொடர்ச்சியாகிய அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். ஆண்டவர் லூக்காவை பயன்படுத்தினதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே. ஒருவேளை இந்த மகா கனம் என்ற வார்த்தை ரோம உயர் அதிகாரிகளுக்கு தான் பயன்படுத்தப்படும். மகா கனம் பொருந்திய பெஸ்துவே, ஃபேலிக்ஸே என்றெல்லாம் பவுல் இதே அப்போஸ்தலர் நடபடிகளில் பேசுகிறார். ரோம கவர்னர், ஒருவேளை தேசாதிபதி, உயர் அதிகாரிகளுக்குத்தான் இப்படிப்பட்ட கனம் பொருந்திய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அதனால இந்த தெயோப்பிலு என்பவர், தியோஃபெலஸ், அவர் ஒரு பெரிய உயர் பதவியை வகித்திருக்க வேண்டும். அதனால்தான் அவருக்கு லூக்கா சுவிசேஷத்தை எழுதினார். மற்ற சுவிசேஷங்களில் காணப்படாத அநேக காரியங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிறது. விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில், கிறிஸ்துமஸ் காலம்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் அப்படிப்பட்ட காலங்களிலே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து தான் நாம் ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய இளம் பிராயம் எல்லாவற்றையும் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம் இல்லையா? மேய்ப்பர்கள் வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டது, தேவதூதர்கள் வந்து பாடல் பாடினது, இதெல்லாம் லூக்காவிலே தான் இருக்கிறது. நல்ல சமாரியனுடைய ஓமை, கெட்ட குமாரனுடைய ஓமை, இப்படி மற்ற சுவிசேஷங்களில் இல்லாத அநேக ஓமைகள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் தான் இருக்கிறது. லூக்கா ஒருவேளை மிக அதிக பிரயாசப்பட்டு கிரமமாக காரியங்களை ஆராய்ந்ததனாலே ஆவியானவர் அவரை எழுத சித்தம் கொண்டிருக்கலாம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்து
பவுலோடு கூட ஒட்டி கொண்டு போய் கொண்டிருந்தார். பவுலுடைய பாடுகள், பவுலுடைய கப்பர் சேதம், பவுலுடைய சிறை, பவுலுடைய மரணம், எல்லாவற்றிலும் பவுலோடு கூட இருந்த மனிதன். அது மட்டுமல்ல, தேயோபிலுவை குறித்து பாரம் கொண்ட மனிதன். ஒரு மனிதனுக்கு 24 அதிகாரம். பவுல் அது லூக்கா எழுதும் போது அதிகார பிரிவாக எழுதவில்லை. ஆனால் இவ்வளவு நீண்ட ஒரு சுவிசேஷமும், இவ்வளவு நீண்ட ஒரு 28 அதிகாரங்கள் கொண்ட அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்டது. ஒரு மனிதர் கூட தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். சரியா? இந்த ஒரு மனிதர் மேலே இந்த லூக்காவுக்கு பாரம் இருந்திருக்கிறது. அதனால்தான் கிரமமாக எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்னாலேயே யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்தும் எழுதுகிறார். சகரியா, எலிசபெத் அவர்களுடைய பாடல்கள், பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய இளம் பிராயம், எல்லாவற்றையும் கிரமமாக. லூக்கா தான் அதிகமான ஓமைகளை எழுதியிருக்கிறார். ஓமைகளை மத்தேயும் எழுதியிருக்கிறார், மார்க்கிலும் வாசிக்கிறோம். ஆனால் லூக்கா அதிகமாக எழுதியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மனிதன் மேல் பாரம் கொண்டார். அதனால்தான் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். அவர் புறஜாதியாராக இருந்த போதும், ஒருவேளை அவருடைய கல்வி கிரமமாக அதை ஆராய்ச்சி செய்து அதை எழுதுவதற்கு அவருக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். சரியா? சிஸ்டமேட்டிக் ரைட்டிங். தியோபெலு என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனை நேசிக்கிறவன் என்ற அர்த்தம். தியோ என்றால் தேவன், பிலியோ என்றால் அன்பு என்ற அர்த்தம். தேவன் மேலே அன்பு வைக்கக்கூடியவன், தேவனுடைய நண்பன் என்பதுதான் தியோபிலஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். ஒருவேளை அவர் ரோம அரசாங்கத்திலே உயர் பதவியில் இருந்த போதும் தேவனை அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருந்திருப்பார். அதனால்தான் பெற்றோர் ஒருவேளை அவருக்கு அந்த பெயர்க்கேற்றபடியே அவர் இருந்திருக்கிறார். அப்போ ஒருவேளை லூக்காவினிடத்தில் கேட்டிருப்பார் போல, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும், பிறகு திருச்சபை உருவானது வரலாறு எனக்கு தெரிய வேண்டும் என்பதனாலே லூக்கா கிரமமாக அந்த ஒரு மனிதனுக்காக ஆராய்ச்சி செய்து எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார் பார்த்தீர்களா? நம்ம ஒரு மனிதரையும் அசட்டை செய்யக்கூடாது. உங்களில் சிறியவன் ஒருவனை குறித்து அசட்டை பண்ணக்கூடாது. அவர்களுக்குரிய தேவதூதன் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். சரியா? அமெரிக்க தேசத்திலே ஒரு செருப்பு கடையில ஒரு பையன் வேலை செய்து கொண்டிருந்தார். அதிக கல்வி கிடையாது, செருப்பு கடையில வேலை செய்தவர். யாரோ ஒருவர் அவருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புகளாக நடத்தினார். அந்த சிறு பையன் இளம் வாலிப பருவத்தில் சபைக்குள்ளாக முதல் முறை நுழைந்தார். வேதாம் அப்பொழுதுதான் அவர் பார்க்கிறார். வேதாம் கையில் கொடுக்கப்பட்டது. பிரசங்கியார் ஒரு வேத பகுதியை வாசிக்க சொன்னபோது அவரால் எடுக்க முடியவில்லை. அங்கே கூனி குறுகி போனார். அவமானம் அடைந்ததாக கருதினார். ஐயோ, ஒரு வேத பகுதியை கூட நம்மால் எடுக்க முடியவில்லை, போய் கிரமமாக நான் வேதத்தை படிப்பேன் என்று அந்த கூட்டத்தில் அந்த இளம் வாலிபன் தீர்மானித்தான். பிறகு அவர் கிரமமாக வேதத்தை படித்தான். பல்லாயிரம் அமெரிக்கர்களை ஆண்டவர் பக்கம் திருப்பின பெருமை அவருக்கு உண்டு. அவர் அதிகம் படித்தவர் அல்ல, ஆங்கிலம் இலக்கண நடையோடு பேச அறியாதவர், திக்குவாய் மந்தனாவு. அவர் வேற யாரும் அல்ல, டிஎல் மூடி. ஒரு சாதாரண நபர் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அவரை கொண்டு, அவருடைய திறமையால அவரை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதற்கு இந்த லூக்காவும் ஒரு சான்று. தன்னுடைய பெயரை அவர் எங்கும் எழுதவில்லை, பவுல் தான் அவரை குறித்து எழுதுகிறார். அது சுவிசேஷமாகட்டும், அப்போஸ்தலர் நடபடிகள் ஆகட்டும், எங்கும் லூக்கா தன்னுடைய பெயரை எழுதவே இல்லை. தன்னை மறைத்து கொண்டு
கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி படிக்கிறார். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். தேவபிலுவின் பெயரை பயன்படுத்துகிறார், ஆனால் தன்னுடைய பெயரை அவர் எங்கும் பயன்படுத்தவில்லை. என்ன ஒரு பெரிய மனிதர் அல்ல. அவரை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு. இப்ப அவரை பற்றி பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. தேவபிலு தேவனை நேசிக்கக்கூடியவர், அதனாலே வேதத்தையும் நேசிக்கக்கூடியவர். அதனால்தான் வேதம் அவருக்கு இவ்வளவு பெரிய சுவிசேஷமும் இவ்வளவு பெரிய அப்போஸ்தலர் நடபடிகளும் ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்டது. நமக்கு தேவனை பற்றிய அன்பு இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தையை குறித்து அன்பு இருக்கிறதா? தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீர் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பன்றிகள் முன்னாலே ஆண்டவர் முத்துக்களை போட மாட்டார். அவர் சொல்லி இருக்கிறார், பன்றிகள் முன்னாலே முத்தை போடாதிருங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் இருக்கிறத எடுத்துருவார். இப்ப இருக்கிறவன் இன்னும் வாஞ்சையா கேட்கும் போது ஆண்டவர் இன்னும் அதிகம் கூட்டி கொடுப்பார். இருக்கிறதுன்னு நினைச்சு வாஞ்சை இல்லாமல் போனால் உள்ளதும் போய்விடும். அதனாலே நாம் ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பிலே பெருக வேண்டும். ஆண்டவர் கடைசியா ஒன்று கேட்டுவிட்டு போனார். பேதுரு பலமுறை பின்வாங்கி கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் மீன் பிடிக்க போகிறேன் என்றார். ஆண்டவர் கடைசியாக, பேதுருவே, சீமோனே, யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவர்களிலும் அதிகமா நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இந்த ஒன்று தான் கேட்டார். 3 முறை கேட்டார். பேதுருவே, உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா? நீ திறமையாய் சபையை நிர்வகிக்க முடியுமா? சபையை உன்னால் கட்ட முடியுமா? ஒன்றும் கேட்கல. 3 முறை ஒரே கேள்விதான். இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இது ஒன்று போதும் நீ எனக்கு பூமியிலே சபையை கட்டுவதற்கு, எனக்கு ஊழியம் செய்வதற்கு. அந்த ஒன்று இல்லாவிட்டால் எல்லாம் வீண். அதனால்தான் எபேசு சபைக்கு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் சீக்கிரம் வந்து உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். பிரியமானவர்களை, ஆண்டவர் மேல் வைக்கக்கூடிய அன்பினால் மட்டுமே எல்லாம் செய்யப்பட வேண்டும். அந்த அன்பு குறையும் போது அதை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. யோசிச்சு பாருங்க. அவர் மணவாளன், நாம் மணவாட்டிகள். இப்ப ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. இப்ப இந்த கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் சில மாதங்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த மணவாளன் என்ன எதிர்பார்ப்பார்? மணவாட்டி தன்னை மட்டும் நேசிக்க வேண்டும், அவள் தனக்கு மட்டும் உண்மையா இருக்க வேண்டும். இதைத்தானே எல்லா மணவாளனும் எதிர்பார்ப்பார். ஒருவேளை மணவாட்டினுடைய இருதயம் மணவாளனை விட்டு விலகி வேறு பக்கம் திரும்புமானால் எந்த மணவாளன் ஏற்றுக்கொள்வார்? கிறிஸ்து நம்முடைய மணவாளன் மணவாட்டியை அழைத்து செல்ல வர ஆயத்தமாயிருக்கிறார். நாம் மணவாட்டியை நம்முடைய இருதயம் வேறு பக்கம் திரும்புமானால் உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். Friendship with world is enmity with God. தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால்தான் தேயோப்பிலு, நல்ல பேர், தியோபிலஸ், லவர் ஆஃப் காட், ஃப்ரெண்ட் ஆஃப் காட். இவனுக்காக தாங்க இவ்வளவு எழுதப்பட்டது ஒரு ஆளுக்கு. இப்ப ஏங்க இங்க மகாகாரம் பொருந்திய தேயோப்பிலுவில் இல்ல? ஒருவேளை லூக்காவுக்கு பிறகு இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், லூக்காவும் தேயோப்பிலும். ஒருவேளை அதனால அதிக நெருக்கம் வந்ததுனால அதை எடுத்துட்டார தெரியல. 2, ஒருவேளை இவருடைய பதவி ஓய்வு பெற்றிருக்கலாம் தேயோப்பிலு, அதனாலே தேயோப்பிலுவே என்று அழைக்கிறார். சரி, ஏதோ இருக்கட்டும். ஒரு மனிதனுக்கு
என்ன சொல்லுகிறார்? தேயப்பிலுவே, இயேசுவானவர், லூக்கால இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு, என்ன கட்டளையிட்டார்? லூக்காவுக்கு போகணும் இல்ல? லூக்கால பாத்தீங்கன்னா என்ன கட்டளையிட்டார்? ஏன்னா லூக்காவுக்கு பிறகு இதுதான் வருது. நடுவில் யோவான் வேறு ஒரு நபர் எழுதுகிறார். சரியா? 24ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. என்ன கட்டளையிட்டார்? 47 பாருங்க. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இதான் கட்டளை. இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணின. முதலாம் பிரபந்தம் தான் லூக்கா எழுதின சுவிசேஷம். அப்ப கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கும். இப்ப நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன், நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியுமா? தெரியாது. என்னோடு நீங்கள் இல்லை. நான் வரும்போதுதான் பழகுகிறோம், பார்க்கிறோம், பேசுகிறோம், சிரிக்கிறோம், போகிறோம். அதோடு முடிந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. சீஷர்களோடு 3.5 ஆண்டு காலம் தங்கியிருந்தார். அவர் செய்கிறதை மக்கள் கண்டார்கள், அப்போஸ்தலர்கள் கண்டார்கள், அவரோடு தங்கினார்கள், செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். அந்த ஆர்டர் தான் சரி. பிரசங்கிமார்களாகி நாங்கள் இதுல படுதோல்வி அடைந்திருக்கிறோம். என்னை சேர்த்தா நான் சொல்லு, உண்மையை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். பிரசங்கிப்பது மிக மிக எளிது. மேடையில் ஏறி பிரசங்கிப்பது, போதிப்பது, இதை விட எளிதான பணி உலகத்தில் கிடையாது. ஆனால் அதை செயல்படுத்துவது மிக மிக கடினம். ஆனால் பிரியமானவர்களே, எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். சர்ச், டூ அண்ட் தென் டீச். இந்த ஆர்டர் தான் சரி. ஆண்டவர் கூட பாருங்க, செய்யவும். ஆண்டவர் பாருங்க, யோவான் எடுத்து வாசிக்க வேண்டாம், 13ஆம் அதிகாரத்தில் அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களில் அன்பு வைத்தாரா? 1ஆம் வசனத்தில். பிறகு 34ஆம் வசனத்தில் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் போல. அப்ப 33 வசனத்துல எப்படி தான் அவர்களிடத்திலே அன்பாயிருந்ததை செய்து காண்பித்தார். எப்படி செய்து காண்பித்தார்? சீஷர்கள் எல்லாம் பெருமையாய் அமர்ந்திருந்தார்கள். அவர்களில் யாருமே மற்றவருடைய காலை கழுவி தங்களுடைய அன்பை, தங்களுடைய மனத்தாழ்மை காண்பிக்க மனமில்லை. ஆண்டவர் இறங்கினார். மேல் வஸ்திரத்தை கழட்டி வைத்து அறையிலே சிலை கட்டிக்கொண்டு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து கால்களை கழுவவும் துடைக்கவும் தொடங்கினான். நீங்கள் என்னை போதகரும் ஆண்டவரும் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்வது சரியே. ஆண்டவரும் போதகருமாகி நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் செய்யும்படி மாதிரியை காண்பித்தேன், செய்யவும் உபதேசிக்கவும். தாழ்மை என்றால் என்ன என்பதை செய்து பிறகு போதித்தார். நாங்கெல்லாம் யாருன்னா போதிச்சுட்டு போயிடுவோம். அவர் அப்படி அல்ல. செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல
நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். எல்லாம் போலதான், அவர் போல. பெரியவர்களே, அதுதான் சுவிசேஷங்கள்ல நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அவர் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். ஃபர்ஸ்ட் அதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷம். பிறகு அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாள் பூமியில் இருந்தார். 10 முறையாவது அவர் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே தரிசனமானார். 10 முறை. பிறகு பரமேறின பிறகு 2 முறையாவது அவர் தரிசனமானார். ஒன்று அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவானுக்கு தேவனுடைய வலது பாரசத்திலே மனுஷகுமாரன் நிற்க கண்டேன். உயிர் தெழுந்த ஆண்டவரை பார்த்தார். பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலை ரட்சிக்கும் பொழுது தரிசப்பட்டதானாகிய சவுலுக்கு தரிசனமானார். அதனால்தான் பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே கடைசியிலே அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். அகால பிறவி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரே தரம் 500 பேருக்கு மேலாக தரிசனமானார். அவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. நிறைய விசுவாசியாத மக்கள் ஆண்டவருடைய உயிர் தெழுதல் பொய் என்று நிரூபிக்க வேண்டும் என்று அநேகர் எழுந்து அவர்கள் ஆராய்ச்சி செய்த போது ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்பதற்குத்தான் அநேக சான்றுகள் இருப்பதாக கண்டுபிடித்து அநேகர் விசுவாசிகளாய் மாறினார்கள். புஸ்தகங்களை கூட எழுதினார்கள். அவங்க எல்லாம் உயிர் தெழுதல் பொய் என்று நிரூபிக்கப்பட்ட மக்கள். ஆனால் அவர்கள் கண்டுபிடித்தது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. ஒன்றும் பொய் அல்ல. வேதத்தில் இருக்கிறதையும் அங்க போய் அவர்கள் நடைமுறையை ஆராய்ந்து பார்த்து எல்லாம் சரியாக இருக்கிறதை கண்டுபிடித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், உயிர் தெழுந்தது உண்மை என்பதை விசுவாசித்து விசுவாசிகளானார்கள். புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆகவே உலகத்தில் உள்ள மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று சொல்வதெல்லாம் மடமாய் அநேக திருஷ்டாந்தங்களினாலே காண்பித்தார். அன்றியும் 4ஆம் வசனத்தில் அவர் எதை குறித்து பேசினார் 40 நாள் என்றால், தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யம் என்றால் என்ன? ஒரு ராஜா கீழே ஒரு ராஜா இருக்க வேண்டும். ராஜ்யம் என்றால் என்ன? ராஜா, குடிமக்கள். அந்த மக்கள் ராஜாவுக்கு அடிபணியும் போது அங்கே ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ரோம சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒரு ராஜா, அவர் கீழே குடிமக்கள் ராஜாவுக்கு கட்டுப்பட்டிருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவன் ராஜா, தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அடிபணிக்கிற மக்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டிலே தேவன் அவர்களுக்கு ராஜாவா இருந்தார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு மற்றவர்களை போல ஆளக்கூடிய ராஜா வேண்டும். அப்ப தேவனுக்கு அதிக விசனமா இருந்தது. சாமுவேல் ரொம்ப துக்கப்பட்டார். சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் தான் அவர்களை ஆளாதபடி என்னை தள்ளிவிட்டார்கள், அவர்கள் சொல்லுகிறபடி அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிட்டார். அதே மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது, ராயனே இல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா அல்ல, யூதருடைய ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்கள் ராஜாவாய் இராதபடி புறக்கணித்தார்கள். ராயனே எங்களுக்கு ராஜா என்று சொன்னார்கள். யூதருக்கு ராஜா என்று அவன் எழுதி வைத்தாலும் இந்த மக்கள் புறக்கணித்தார்கள். பிறகு இன்றைக்கு ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுடைய உள்ளத்திலே ராஜாவாக இருக்கிறார். கொலோசியர் 1:13 வாசித்து பாருங்கள். இன்றைக்கு ராஜ்யம் இருக்கிறதா என்று பார்த்தால், கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விடுதலையாக்கி
ராஜ்யத்துக்கு. பாத்தீங்களா, ராஜ்யத்துக்கு உட்படுத்த இருக்கிறார். எங்கே ஒரு ராஜ்யம் இருக்கிறது. என்ன ராஜ்யம்? கிறிஸ்து நம்முடைய இருதயங்களிலே ராஜாவாக ஆட்சி செய்கிறார். அதுதான் ராஜ்யம். யாரெல்லாம் கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், இருளின் ராஜ்யத்தினின்று, இருளின் அதிகாரம்னா இருள் ராஜ்யம், பிசாசின் ராஜ்யம், அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு பிதாவானவர் உட்படுத்தி இருக்கிறார். நாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். பரலோகம் தேவனுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா அவர் ராஜாவாக அங்கே வீற்றிருக்கிறார். அதனால்தான் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான், ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் இன்னொரு ராஜ்யம் இருக்கு, அதை குறித்து நம்ம பின்னால் பார்க்கலாம். சரியா? ராஜ்யத்தை குறித்து பேசினார். அப்ப 4ஆம் வசனத்துல அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். நம்ம கடந்த ஏசாயா படிக்கும் போது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு நம்ம வாசித்தோம். இங்கே ஆண்டவர் அக்கினி ஞானஸ்நானத்தை குறித்து பேசினாரா? இல்லை. ஏன் பேசவில்லை? ஏன் அக்கினி ஞானஸ்நானம் இன்னும் நடக்கவில்லை, அது எதிர்காலத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்நானத்தை இந்த மக்கள் பெறப்போகிறாள் தான் 2ஆம் அதிகாரம். அது நம்ம 2ஆம் அதிகாரம் வரும்போது விவரமாக படிக்கலாம். ஆனால் ஆண்டவர் அக்கினி ஞானஸ்நானத்தை குறித்து பேசவில்லை. ரெண்டையும் பிரிச்சுட்டாரு. ரெண்டுத்துக்கு இடையில கேப் இருக்கு. 2000 வருஷத்துக்கு மேல கேப் இருக்கு. முதல் நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இது 2ஆம் அதிகாரம். அதை படிக்கும்போது நம்ம என்ன என்று புரிந்து கொள்ளலாம். பிறகு அக்கினி ஞானஸ்நானம் இன்னும் நடக்கவில்லை. அதை குறித்து நம்ம ஏசாயா 66ஆம் அதிகாரத்துல படித்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அக்கினியோடு ஒரு கடைசி அதிகாரமே அப்படிதான் இருக்கு. கடைசியில அக்கினியோட தான் முடிக்கிறது. உலகமும் அப்படித்தான் முடியும். சரியா? எப்படி ஏசாயா முடிகிறதோ உலகம் அப்படிதான் முடியும். அக்கினி ஞானஸ்நானத்தோடு ஆண்டவர் இந்த உலகத்தை முடிக்க போகிறார். அதுக்கு இடையில ஏற்கனவே கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆச்சு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. விடணும். அதனால நீங்க என்ன செய்ய, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இதுதான் நம்ம லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். ஆண்டவர் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொன்னார். இவங்க என்ன கேட்டாங்க? ராஜ்யத்தை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது சொன்னார். இந்த சீஷர்கள் ஒரு முறை ஆண்டவர் பார்த்து கேட்டாங்க, நாங்க எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்னத்தை பெருசா விட்டாங்க? படகை விட்டார்கள், வலையை விட்டார்கள், தகப்பன் வீட்டை விட்டார்கள், அவ்வளவுதான். ஆனா ரொம்ப பெருசா எதிர்பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் மறுஜென்ம காலத்தில் 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து 12 கோத்திரத்தாரை நியாயம் தீர்ப்பீர்கள். அப்ப ராஜ்யம் வரணும். ஆண்டவர் மரித்தாயிற்று, உயிரோட எழுந்தாச்சு. இப்ப ராஜ்யம் வந்தா தாங்கள் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்யலாம். ராஜ்யத்தை இப்பயா கொடுப்பீங்க? ராஜ்யம் வருமா? அப்போ ஒரு காலத்துல ஒரு ராஜ்யம் வரப்போகிறது. ஆண்டவர் உண்மையாகவே பூமிக்கு வரப்போகிறார். 7 வருட உபத்திர காலத்துக்கு பின்னாலே ஆண்டவர் திருச்சபையோடு வந்து பூமியில 1000 வருட அரசர் செய்ய போகிறார். அது கூட கிறிஸ்துவின் ராஜ்யம். ஏன்னா கிறிஸ்து ராஜா. ஒருவேளை அந்த ராஜ்யம் வருகிறதா, இப்பயா நீங்க கொடுக்க போறீங்க இஸ்ரவேலுக்குன்னு கேட்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததில் இப்ப நடக்காதது. இவங்க உடனே ஆட்சிக்கு போயிட்டாங்க.
இல்ல, ஆண்டவர் போறாரு, உயிரோடு எழுந்து விட்டார். திரும்ப ராஜ்யத்தை ஆண்டவர் பூமியில ஸ்தாபித்தால் நம்ம ராஜாவை உட்கார்ந்து ஆட்சி செய்யலாம்னு யோசித்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இல்ல இல்ல, 8ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் வரப்போறார். ராஜ்யம் வராது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இதுதான் நடக்க போகுது. சாட்சிகள், நீங்க சாட்சிகளா தான் இருப்பீங்க. இப்ப இந்த சாட்சிகள் என்ற வார்த்தை மாட்டுரோஸ், அதுல இருந்த மாட்டர் அப்படின்ற வார்த்தை வந்து, மாட்டர் என்ன, ரத்த சாட்சிகள் அப்படின்னு அர்த்தம் வந்தது. நீங்க எனக்கு ரத்த சாட்சிகளா மாற போறீங்க. நீங்க ராஜ்யத்தை குறித்து பேசுகிறீர்கள், ஆளுகை குறித்து பேசுகிறீர்கள். ஆனா நடக்க போகிறது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார். 40 நாள் ஆண்டவர் பூமியில இருந்தாரா, பிறகு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அடுத்து 10 நாள் கழித்து பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வந்தார். வந்தபோது அவர்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருந்தார்கள். அதுதாங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை அவுட்லைன் பண்ணணும்னா இப்படிதான். நம்ம ஏசாயாவை 2ஆ பிரிச்சோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல் 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு ஒப்பா இருந்தது. அது ஏசாயா காலத்திலே நடந்த சம்பவங்கள். பிறகு 40லிருந்து 66 ஏசாயா காலத்திலிருந்து 150 ஆண்டு காலத்திலிருந்து பிறகு புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் ஏசாயா காலத்துக்கு பின்னாலே நடந்த சம்பவங்கள் 2ஆ பிரிச்சோம். அது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒப்பனையா இருக்கிறது என்றெல்லாம் படித்தோம். அதே போல இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை எருசலேமும் யூதேயாவும், சரியா, எருசலேம்னு வச்சுக்கலாம், சரியா, எருசலேம், பிறகு யூதேயா சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். எருசலேம், யூதேயா சமாரியா 2, பூமியின் கடைசி பரியந்தம். இந்த 3 பிரிச்சிடலாம் அப்போஸ்தலர் நடபடிகள், சரியா? 3 பகுதியை தான் நம்ம பிரிக்க போறோம். முதல்ல இந்த பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் எருசலேம்ல கூடியிருந்த போது வந்து இறங்கினார். எருசலேம்ல அன்றைக்கு பண்டிகை. என்ன பண்டிகை அது? பெந்தகோஸ்தே பண்டிகை. பெந்தகோஸ்தே சபை பெயர் அல்ல. பெந்தகோஸ்தே நம்ம நினைச்ச உடனே இந்த மக்கள் குதிக்கிறதும் கத்துறதும் உளறதும் தாறுமாறாய் நடக்கிறது மட்டுமே ஞாபகத்துக்கு வருகிறது. பென்டிகாஸ்ட் அப்படின்னா 50வது என்று அர்த்தம். அதனால்தான் பஸ்காவிலிருந்து 50வது நாளிலே பெந்தகோஸ்தே என்ற பண்டிகை வந்தது. ஒரு பண்டிகை, அது அறுப்பின் பண்டிகை. நமக்கு பொங்கல் வருதுல, அறுப்பின் பண்டிகை, அறுவடையின் பண்டிகை, அது வாரங்களின் பண்டிகை. 7 வாரங்கள் முடிந்து, இப்ப 7 49 வருஷம் முடிஞ்சு 50வது வருஷம். அப்ப 50வது நாள் 50th அப்படின்னு அர்த்தம். பெந்தகோஸ்தே என்ன அர்த்தம்? 50வது அப்படின்னு அர்த்தம். அந்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். சீஷர்கள் அப்ப அவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த பண்டிகையை கொண்டாடுறதுக்கு மக்கள் வருவாங்க, எல்லா உலகத்திலிருந்து வருவாங்க. 18 விதமான மக்கள் வந்தாங்க. அவங்க எல்லாம் யூதர்கள் தான். பல்வேறு நாடுகள்ல போனதுனால பல்வேறு விதமான மொழிகளை பேசினார்கள். இப்ப இந்தியாவுக்கு வந்தவங்க யூதர்கள் இந்தியால பிறந்தாங்க. அவங்களுக்கு ஒருவேளை இப்ரேய மொழி தெரியுமா தெரியாது. ஒருவேளை கேரளால இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மலையாளம் தெரியும், உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருவேளை அவங்க போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னதான் தெரியும்? மலையாளம் தான் தெரியும். அவங்க யூதர்கள் பண்டிகை கொண்டாடுறதுக்கு போயிருக்காங்க. அப்ப பேதுரு எழுந்து பிரசங்கித்த போது அவங்களுக்கு மலையாள மொழியில கேட்டது. அந்த மாதிரிதான் அந்த கூட்டத்து மக்கள். சரி, இருக்கட்டும். அப்ப எருசலேம்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த நாள்ல தான் கரெக்டா பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வர்றாரு. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் வந்தார்கள்.
பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறார், 3000 பேர், பிறகு 5000 பேர். எண்ணிக்கை பெருகிட்டே இருக்கு. எண்ணிக்கை பெருகுதா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. இவங்க வெறும் எருசலேம்ல உட்கார்ந்துட்டாங்க, கம்ஃபர்டபுளா செட்டில் ஆயிட்டாங்க. யாரும் யூதேயாவுக்கு போகல, சமாரியாவுக்கு போகல, பூமியின் கடைசி வரையும் போகல. நல்லபடியா சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் பெரம்பு எடுத்தாரு. 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க, வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்ப 7 அதிகாரம் வரைக்கும் நல்ல கவனிங்க. முதல் பிரிவு, அவனை கொலை இல்ல ஒரு நிமிஷம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் எருசலேமிலே சீஷர்கள் சாட்சிகளா இருந்தார்கள். முதல் பிரிவு சொன்னா ஃபர்ஸ்ட் பிரிவு. பிறகு 8ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வரையும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் சீஷர்கள் சாட்சிகளா இருந்தார்கள். அடுத்தது 9:32 இருந்து கடைசி வரை பூமியின் கடைசி வரையும் சாட்சிகளா இருந்தார்கள். புரியுதா? 1:1 7 அதிகாரம் வரை, பிறகு 8:1 9:31 வரை, பிறகு 9:32 கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும். இப்படிதான். இப்ப பாருங்க 8:1. இப்ப 7 அதிகாரம் முடிஞ்சிச்சா? 8ஆம் அதிகாரத்துக்கு யார் வரணும்? யூதேயா சமாரியா வருதான்னு பார்க்கலாம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. சாதாரண துன்பம் இல்ல, என்ன துன்பம்? மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. படிங்க பிரதர். அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா நல்லா கவனிச்சிங்களா? யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். நல்லபடியா சொன்னா கேட்கணும். கேட்கலன்னா ஆண்டவர் இதைத்தான் செய்வார். பவுலை எழுப்பினார், சவுல போய் என் ஜனங்களை தாக்கு, வேற வழி இல்ல. அப்போஸ்தலர் தவிர எல்லாம் சிதறிட்டாங்க. என்ன? எருசலேம்ல இருந்து ஆபத்து. நல்லபடியா யூதேயாவுக்கு போங்க, எருசலேம்ல சாட்சியா இருங்க. பிறகு யூதேயாவுக்கு புறப்பட்டு போங்க, சமாரியாவுக்கு போங்க, பூமியின் கடைசி பரிந்து போகனா ஜம்முன்னு செட்டில் ஆயிட்டாங்க. சபை ரொம்ப பெருசாயிடுச்சு, 3000 பேர், 5000 பேர். அதனாலதான் பிரச்சனையே வந்துச்சு 6ஆம் அதிகாரத்துல. ரொம்ப பெருசா இருந்ததுன்னா ரொம்ப பிரச்சனை. ஆண்டவர் செதறி போங்க, நான் போகல, மிகுந்த துன்பத்தை இறக்கினார். உடனே அப்போஸ்தலர் தவிர எல்லாம் செதறி போயிட்டாங்க. செதறி போனவங்க என்ன பண்ணாங்க பாருங்க. செதறி போனவங்க என்ன பண்ணாங்க? செதறி போனவர்கள் 4ஆம் வசனத்தை பாருங்க. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்புறம் பாருங்க 5ஆம் வசனம். அப்போது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போன நல்லபடியா போயிருக்கலாம்ல. 8ஆம் அதிகாரத்துல மிகுந்த துன்பம் வரும் வரை போகவில்லை. சரியா? ஆண்டவர் நமக்கு நல்லபடியா சொன்ன கேட்கணும். கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா ஆண்டவர் பெரம்பை எடுக்க வேண்டி இருக்கும். நம்ம பிள்ளைங்களை கூட சொல்லி பார்ப்போம், ஏய் நான் சொல்றேன் செய்யாத, இதை செய்ய, போயிட்டு வா, இதை செய்யனா கேட்க மாட்டோம். 2வது தடவை சொல்றேன் கேளு, கேட்கல, பெரம்பு எடுத்து ஒன்று சுளீர்னு வச்சோம்னா தானா பிள்ளைங்க ஓடுவாங்க. இதுதான் ஆதி சபைக்கு நடந்துச்சு. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், அதோடு நிறுத்தி இருந்தார்னா இவங்க செட்டில் ஆயிருக்கலாம். யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைந்து எனக்கு சாட்சிகளா போங்க அப்படின்னா ஜம்முன்னு செட்டில் ஆயிட்டாங்க, கம்ஃபர்டபுள் ஆயிட்டாங்க. பிரசங்கிக்க வேண்டியது, மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஆஹா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். கர்த்தர் பார்த்தார், எப்பப்பா நீங்க யூதேயாவுக்கு போறது, எப்ப நீங்க சமாரியாவுக்கு போறது, எப்ப பூமியின் கடைசி வரைந்து போறது, உங்களை விட்டா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அப்போஸ்தலர் தவிர எல்லாரும் செதறடிச்சிட்டார். சவுலை எழுப்புனதே ஆண்டவர் தான். தெரியுமா உங்களுக்கு? பூமியில நடக்கிற எல்லா சம்பவங்களும் அவருடைய கட்டுப்பாட்டு இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்று நடக்காது. நமக்கு உபத்திரம் வந்தாலும் ஆண்டவர் அனுமதிக்கிறதே.
ஐயோ ஆண்டவருக்கு விரோதமா இதெல்லாம் நடக்கும். ஆண்டவருக்கு விரோதமாலாம் நடக்காது. எல்லாம் ஆண்டவரின் அனுமதியின் பேர்ல தான் நடக்கும். நம்முடைய நன்மைக்கு ஏதுவா தான் ஆண்டவர் செய்வார். நல்லபடியா சொல்லும் போதே கேட்கணும். கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டா நமக்கு நல்லது. ஆண்டவர் பெரம்பெடுத்துட்டாருன்னா அடி சுளீர்னு விழும். விழுந்துச்சுன்னா அப்புறம் எழுந்து ஓடுவோம் இல்லையா? நல்லபடியா கேட்போமா? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். அது பிற்காலத்திலே நீதியாகிய பலனை தரும். சரியா? ஆண்டவர் அன்பு கூர்ந்ததுனாலதான் இவங்களை கொஞ்சம் விரட்டி அடிச்சார். எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், உலகம் எங்கு சுவிசேஷம் போகணும்னா நீங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே அப்படின்னு தூக்கி அடிச்சார். பிறகு எந்த மனிதனை கொண்டு சபையை சிதறடித்தாரோ அதே மனிதனை ரட்சித்து சபையை கட்டவும் செய்தார். ஆண்டவர் சிதறடிக்கவும் ஒரு மனிதனை பயன்படுத்த முடியும், சபையை கட்டவும் அதே மனிதனை பயன்படுத்த நம்முடைய ஆண்டவரால் முடியும். அப்புறம் ஏங்க நம்ம பயப்படணும்? ஆண்டவருக்கு மட்டும் பயந்தா போதும். பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு அடைக்கலான் குருவி கூட கீழே விழாது. நம்முடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்காரு. சரியா? இது ஆறுதல். ஆனா அவரு கீழ்ப்படியாம போனா பயந்தான் ஆகணும். அவர் கையில பரம்பு இருக்கு. அவர் அன்புள்ளவர். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். அதையும் செய்வார். நம்ம பிள்ளைகளை நேசிக்கிறதுனால தானே நிறைய நாட்டில் பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்களை கடிந்து கொள்ளுகிறோம், அவர்களை தண்டிக்கிறோம், அவர்களை சிக்ஷிக்கிறோம். ஏன்? பக்கத்து வீட்டு பிள்ளைய பண்ண முடியுமா? அந்த பிள்ளை எக்கடு கெட்டு போனா எனக்கு என்ன? என் பிள்ளை கெட்டு போக கூடாது. அதனால நான் என்ன பண்றேன்? என் பிள்ளையை திருத்துகிறேன். அதைத்தான் ஆண்டவர் செய்வார். பிசாசின் பிள்ளைகளை ஆண்டவர் தொடமாட்டார். அவங்க என்ன பாவம் செஞ்சாலும் விட்டுருவார். நம்ம செஞ்சு பாருங்க, அடி நிச்சயம் கிடைக்கும். ஏன்? அவங்க செய்யறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. அவங்கள ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்புக்கு வச்சிருக்காரு. கோபாக்கினின் பாத்திரத்தின் மேல் நீடிய பொறுமையாக இருந்தால் உனக்கு என்ன? அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரத்தின் மேல் நீடிய சாந்தத்தோடு இருந்தாரானால் உனக்கு என்ன? அவங்க எல்லாம் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரங்கள். நம்ம அப்படி கிடையாது. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நமக்கு நரக தண்டனை இல்லை. நமக்கு மோட்சத்தை வைத்திருக்கிறார், பரலோகத்தை வைத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவர் புத்திரர். ஆகையால் சிட்சிப்பார், ஆகிலும் நேசிப்பார். நன்மை அல்லாமல் தீமை ஒன்றும் நம் பிதா நல்கிறார். அதனாலதான் திருச்சபை சிதறடிச்சார். சரியா? இப்ப புரிஞ்சுதா? அங்கே பிறகு 9 அதிகாரம் 32 இருந்து 10 அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கொர்நேலியு ரட்சிக்கப்படுகிறார். பிறகு 12 அதிகாரத்தோட பேதுருடைய சாப்டர் முடிகிறது. பவுல் வந்து விடுகிறார். பவுலை கொண்டு பூமியின் கடைசி பரியந்தம் ஆண்டவர் சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறார். இப்ப பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு மாதிரி முடியுது. முடிவுரை இல்லாமல் முடிகிற ஒரு புஸ்தகம் இல்ல. லூக்கா நல்ல முடியுது. அவர்கள் அனுதினமும் தேவாலயத்தில் தரித்திருந்து தேவனை துதித்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஏன்னா அங்க பணி முடியல, தொடருகிறது. இப்ப பாருங்க, பவுலுடைய முதலாம் சிறையிருப்போடு இந்த புஸ்தகம் முடிகிறது. பிறகு பவுல் விடுதலை ஆகி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு பிறகு விடுதலையாகி பல்வேறு இடங்களில், ஒருவேளை துரோவா பட்டணத்தில் இருந்தபோது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உடனடியாக திடீரென்று நீரோ மன்னன் எழும்பி இருக்கிறான். எழும்பி கிறிஸ்தவர்கள்லாம் பிடித்து கொலை செய்ய ஆரம்பித்திருக்கிறான். அப்பதான் பவுல் எல்லாம் பிடிச்சிருக்காங்க. பவுல், பேதுரு எல்லாரும் பிடிச்சு பேதுருவை கொலை செய்தார்கள். பிறகு பவுலை பிடித்து போட்ட போதுதான் அவர் அங்கிருந்து 2 தீமோத்தேயுவை எழுதுகிறார். இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததெல்லாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இல்லை. சரியா? தேவப்பிலுக்கு என்ன வேணுமோ அதோட நிறுத்திட்டார். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பின் 63ஆம் ஆண்டுல அப்படி எழுதியிருக்கலாம். பவுல்லாம் அந்த 64 அதுக்கு பிறகுதான் 2 தீமோத்தேயு எழுதுகிறார். பவுல் மரணம் அடைகிறார், அது இல்லை. பிறகு பேதுரு மரணம் அடைந்ததில்லை.
எதற்காக அப்போஸ்தலர் நடபடிகள்? நாம் சாட்சிகள். பரிசுத்த ஆவியானுடைய பலன், நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவராலே நம் வல்லமைய பலப்பட்டு நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படி ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் பிரதானமானது. அது நாம் இருக்கக்கூடிய வீடு எருசலேம், பிறகு யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம். ஆண்டவர் எங்கெல்லாம் நம்மை அழைத்து செல்கிறாரோ, நம்ம வீடு, நம்ம வேலை செய்கிற இடம், நாம் பயணிக்கிற இடம், நாம் போகிற ஊர், எல்லா இடங்களிலும் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருக்க ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் பிதாவை நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15:16. சீஷர்களை எதற்கு ஏற்படுத்தினார்? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அதை எப்படி செய்தார்கள் என்பதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் ஃபுல்லா வாசிக்கிறோம். ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானாலும் நம்ம தொடர்ந்து படிக்கும்போது, இந்த புஸ்தகத்தை முடிக்கும் போது, இந்த புஸ்தகத்தை குறித்தான ஒரு தெளிவான ஒரு அறிவும் எண்ணமும் நமக்கு உண்டாகும் என்று நம்புகிறேன். அதற்கு நம் கீழ்ப்படியும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய திருநாமம் இன்றும் என்று மகிமைப்படுவதாக. ஆமேன்.